சரிகமா கார்வா மினி தமிழ். இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என் அம்மா மேல கோவப்படுறீங்க. அனு என்ன காரியம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டு பூஜை ரூம்ல பாம் வச்சிருக்கா. அந்த பாம் வெடிச்சு ரோஜாவோட பார்வை போயிடுச்சு. ரோஜாவை பாருங்க பாட்டி, எப்படி இருக்கான்னு பாருங்க பாட்டி. இந்த நிலைமைக்கு காரணம் அனுதான். இல்ல பாட்டி, போய் சொல்றாங்க. அந்த பாம்பு இன்னும் கொஞ்சம் பவரா வெடிச்சு இருந்துச்சு, ரோஜா செத்து போயிருப்பா. பார்வை போயிடுச்சா? ஆமா அத்தை. ரோஜா, ரோஜா பாவம், அவளுக்கு கண் பார்வை திரும்பி வரணும்னு எத்தனையோ டாக்டர் கிட்ட எல்லாம் போனோம். கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனா எதுவுமே சரியாகல அத்தை. ஜாக்கிரதை, மெதுவா. ரோஜா, பாட்டி. ரோஜா, ரோஜா, பாட்டி. எப்ப வந்தீங்க பாட்டி? ரோஜா, உனக்கு கண்ணு தெரியல ரோஜா? இல்ல. அத்தை, உண்மையை சொல்லடி, உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஆண்டவனுக்கு மேலா அர்ஜுன நீ நம்புறல்ல, அவன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? சொல்லு. ஏய், உன்னதான் கேக்குற, உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? சொல்லு, சொல்லுங்க. பாட்டி, எனக்கு கண்ணு தெரியும். பிரதாப், இப்ப தெரியுதா? அர்ஜுனும் ரோஜாவும் சேர்ந்து உங்க எல்லாரையும் குருடாக்கி இருக்காங்க. உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் தான் கண் பார்வை இல்ல, ரோஜாக்கு நல்லாவே கண் பார்வை தெரியுது. என்னடா அம்மா வீட்லயே இல்லையே, இவ்வளவு விஷயம் அம்மாவுக்கு தெரியுதேன்னு பாக்குறீங்களா? ஆமாமா, இந்த வீட்ல நடந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். வர்ற வழியில அமுதநாயகி அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தேன். அமுதநாயகி அம்மா தியான பீடத்துல பரிகாரம் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஜாவுக்கு கண் பார்வை வந்துருச்சு. ஆனா இத்தனை நாள் அவளுக்கு பார்வையே வரலன்னு சொல்லி உங்க எல்லாரையும் இவங்க ஏமாத்திருக்காங்க. அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ரோஜாவுக்கு கண் பார்வை வரணும்னு உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. உன் கூட தானே அவளும் வந்தா.
அம்மாவுக்கு கூட தெரியாம ஏன்டா இப்படி ஏமாத்துன? முட்டாள், உன்னை ஏமாத்துனது அர்ஜுனும் ரோஜா மட்டும் இல்ல, கல்பனாவும் தான். என்னம்மா சொல்றீங்க? என்கிட்ட ஏன் கேக்குற? உன் பக்கத்துல தானே உன் பொண்டாட்டி நிக்கிறா, உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. அத்தை, அத்தை, மருமகளே மருமகளேன்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களே அத்தை. இப்போ ஓம் பொண்டாட்டின்னு சொல்லி என்ன பிரிச்சு பேசிட்டீங்களே அத்தை. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என் பேச்சை கேட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து நடந்த வரைக்கும் நான் மருமகளேன்னு கூப்பிட்டேன். இப்ப இதுங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிற, அதனால எல்லாமே மாறி போச்சு. என் மருமக கறந்த பால் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பால்ல ஒரு துளி ஏதாவது கலந்தா கூட அது பாலே கெட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி தானே இப்ப ஆயிட்ட நீ. இல்ல அத்தை, இல்ல இல்ல அத்தை, நான் என் அம்மா கூட 18 வருஷம் தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா ஆனா உங்களோட 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என்னைக்குமே விசுவாசமா தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கேன் அத்தை. ஏய், உன் புருஷன்கிட்டயே நீ விசுவாசமா இல்லையே. அப்படி இருந்திருந்தா இந்த ரோஜாக்கு பார்வை தெரியுதுங்கிற விஷயத்தை ஏன் என் பிள்ளைகிட்ட சொல்லாம மறைச்ச? அழாதம்மா. பாட்டி, அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தான் ரோஜாக்கு பார்வை வராத மாதிரி நடிக்க சொன்னேன். அப்பா உட்பட யாருக்குமே தெரிய வேண்டான்னு நான் தான் சொல்லி வச்சேன். அதனால அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. பாத்தியா பிரதாப், உன் பொண்டாட்டிக்கு புருஷனை விட புள்ளதான் ரொம்ப முக்கியமா போச்சு. புருஷன் தானப்பா முக்கியமா இருக்கணும் முதல்ல. பாட்டி, இதெல்லாம் ஏன் பிரச்சனை? அம்மாவை ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இந்த வீட்டுல இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் அனுதான். அவதான் பூஜை ரூம்ல பாம்பு வச்சு ரோஜாவை அழ வச்சவ. ரோஜா வாழ்க்கை இருட்டாக்கணும்னு பிளான் பண்ணிருக்கா. அவகிட்டே கேளுங்க பாட்டி. சொல்லுங்க பாலு மாமா, நீங்க அங்க வந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. என்ன பண்ற அர்ஜுன்? இப்ப எதுக்காக இவரை அடிக்கிற? கோபம் வருது இல்ல? நானாவது உன் புருஷனா 4 அடிதான் அடிச்சேன். ஆனா நீங்க என் பொண்டாட்டி வாழ்க்கையவே அழிக்க பாத்தீங்க. அவ என்ன பாவம் பண்ணா உங்களுக்கு? பாட்டி, ரோஜாவுக்கு பார்வை வந்த விஷயம் தெரிஞ்சா மறுபடியும் ஏதாவது பண்ணுவாங்க தான் கொஞ்ச நாளைக்கு பார்வை வராத மாதிரி நடிக்க சொன்னேன். ரோஜா கூட மாமா கிட்ட இப்படி நடிக்கிறது கில்ட்டியா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. ரோஜா மனசாட்சியோட தான் நடந்துக்கிறா. ஆனா இங்க இருக்கிற சில பேருக்கு தான் மனசும் இல்ல, சாட்சியும் இல்ல. பாம செட் பண்ணி கண்ணை போக வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல பாட்டி. அது மன்னிக்க முடியாத குற்றம். ஏய், அனுதான் பாம்பு வச்சாங்கிறதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? இருக்கு பாட்டி. அனு அவ செல்ல இருந்து சாட்சிக்கு கால் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் பாம்பு வைக்கிற பரமுக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. கொஞ்சம் இருங்க பாட்டி, நான் நிரூபிக்கிறப்ப. அனு, செல்ல கொடு. லாக் ஓபன் பண்ண. பாட்டி, இது அனுவோட செல்போன். 15ஆம் தேதி பாம் பரமு கூட 4-5 தடவை பேசியிருக்கா. அதுக்கான ஆதாரம் அனுவோட செல்போன்ல இருக்க. அது மட்டும் இல்ல பாட்டி, அந்த பெல்லோட போட்டோவும் இந்த செல்ல இருக்க. அதையும் காட்டுறேன்.
அனு, இதுல இருந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டியா? இருந்தா தானே மாமா டெலீட் பண்ண முடியும். ஏய், டேய் அர்ஜுன், எதுக்கு அனு முன்னாடி கை நீட்டுற? நீ போய் சொல்லிருக்கடா. பாட்டி இல்ல பாட்டி, அவன் நம்பர், அந்த பெல்லோட போட்டோ எல்லாமே இவ செல்போன்ல இருந்துச்சு. நான் பாம்காரனை விசாரிக்கிற வேகத்துல என் செல்போன்ல அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். ஹ, நல்லா இருக்கு. பாத்தியா பிரதாப், அர்ஜுன் எப்பேற்பட்ட கிரிமினல் லாயர். அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அத உடனே சேவ் பண்ணாம எப்படி விட்டார் அவரு? இல்ல பாட்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அந்த பாம் பரமு நேர்ல போய் பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அனு சொல்லிதான் இந்த காரியத்தை பண்ணுன்னு அவனே என்கிட்ட சொன்னான். சரி, பாம் பரமு சொன்னதை வச்சு அனு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அணு அடிக்க கை வாங்குற? அந்த பாம்காரன் தப்பிச்சு ஓடிட்டான். இல்லனா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிருப்ப பாட்டி. நல்லா இருக்குடா, நீ சொல்ற கட்டுக்கதை ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா பிரதாப், அவனுக்கு கிடைச்ச ஆதாரம் அழிஞ்சு போச்சா? பாம் பரமு ஓடி போயிட்டானா? அப்புறம் எதை வச்சு இவளை அடிக்கிறதுக்கு வர்ற நீ? அனுதான் செஞ்சான்னு எதை வச்சு சொல்ற நீ? அது வேற ஒண்ணும் இல்ல பிரதாப், அனு இந்த வீட்டுல இருக்கிறது ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணு ரோஜாவுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல பாட்டி, அஸ்வின் மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் நடந்து நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாதுன்னு ரோஜா நினைக்கிறா. அதனாலதான் என் மேல இத்தனை பழிய போடுறாங்க. வேண்டாம் பாட்டி, நான் இங்க இருக்கிறதுனால தானே இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனையோ. நான் போயிடுறேன் பாட்டி, நான் போயிடுறேன். அனு, அர்ஜுன், ரோஜாவை உன் பொண்டாட்டியா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவளை வெளியே போக சொன்னா நீயும் வெளியே போவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவளுக்குன்னு இந்த வீட்டுல ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி வெளியே வர வேண்டாம்னு சொல்லு. என்னங்க, ரோஜா மேல எந்த தப்பும் இல்லைங்க. இல்லைங்க. நிறுத்து கல்பனா, போதும். நீயே என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இவங்க கூட சேர்ந்து ரோஜாவுக்கு பார்வை வரலன்னு நீயே என்கிட்ட மறைச்சிட்ட இல்ல? ஏய், நேத்து வந்தவளுக்காக 25 வருஷமா என் கூட வாழ்ந்த வாழ்க்கைய நீ மறந்துட்ட இல்ல? இல்லைங்க. ஐயோ ஐயோ, இல்லைங்க. கல்பனா, உனக்கு என்ன தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. அத நீ பொய்யாக்கிட்ட இல்ல? இல்லைங்க. என்னங்க 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 தருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க 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 என்னங்க. மா, அழாதீங்கம்மா. மா, இங்க வாங்கம்மா. பாட்டி, இப்போ நான் உங்களை மதிக்கிறேன் பாட்டி. ஆனா நீங்க என் அம்மாவை அழ வச்சா. ஏய், நான் ஒண்ணு உங்க அம்மா வாழ வைக்கல, நீதான் உங்க அம்மா வாழ வச்சிருக்க. உங்க அம்மாவை மட்டும் இல்ல, பாவம் தாய் இல்லாத பொண்ணு அனு, இவளையும் அழ வச்சிட்டியடா. டேய், உன் பொண்டாட்டிக்கு நீ ரொம்பவே இடம் கொடுக்கற, அதுக்கு நீ பின்னாடி வருத்தப்பட போற. நீ அழாதடா கண்ணு, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா, நீ அழாத, வா வா. அத்தை, அழாதீங்க அத்தை. அத்தை, ஐயோ கடவுளே, என்ன பண்றது தெரியல. மா, அழாதீங்கம்மா. பாட்டி, ரோஜா,
சார் வாங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கண்ணியே கலங்கி இருக்க இல்லையே, நான் ஹாப்பியா தானே இருக்கேன். அப்படின்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது, கண்ணு சொல்லலையே. பாட்டி அடிச்சதே நினைச்சிட்டு இருக்கியா? சார் அவங்க அடிச்சது கூட எனக்கு வலிக்கல சார். பாட்டி பேசின பேச்சுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி ஏன் சார் இப்படி இருக்காங்க? பாம்பு வெடிச்சு எனக்கு அதுல பார்வை போனது அவங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா பார்வை போன மாதிரி நடிச்சது அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு. அதுக்காக அனு செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா சார்? ஏன் சார் பாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பேத்தி பைத்தியம் பிடிச்சு அலையறாங்க. அத மண்டையில இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம சொல்றது எதுவும் அவங்க மைண்ட்ல ஏறாத. பாட்டிக்கு செண்பக மாத்தனா உசுர. அந்த பாசத்தை அவங்க பொண்ணுன்னு நினைச்சு அப்படியே அணு மேல இறக்கி வச்சிட்டாங்க. அந்த பாசம்தான் அவங்க கண்ணை மறைக்குது. அணு தான் பேத்தி இல்லைங்கிற உண்மையை உணர்ற வரைக்கும் பாட்டிய மாத்தவே முடியாத. பேத்தி மேல அவங்களுக்கு இருக்கிற பைத்தியத்தை தெளிய வைக்கணும்னா அணு செண்பகமத்த பொண்ணு இல்லைங்கிற உண்மைய அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அது வரைக்கும் பாட்டி மாறவும் மாட்டாங்க, அவங்கள மாத்தவும் முடியாத. ஒரு புருஷனா உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சிச்சுவேஷன் உன்னை தொடர்ந்து அழ வச்சுக்கிட்டே இருக்க. சார் நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். மனசு பாதிக்கும் போது என்னை அறியாம கண்ணீர் வருது சார். ரோஜா, நீ இப்ப விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சந்தோஷமா மாறும். இப்ப நீ படுற கஷ்டத்துக்கு பதிலா 1000 மடங்கு சந்தோஷத்தை உனக்கு நான் தருவேன். இதே பாட்டி அணுவ மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நிச்சயமா அது நடக்கும் பாரு. அது நடக்குமா சார்? நிச்சயமா நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோ சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் என்றாளே ரோஜா, மழை